ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு பேய் படத்தை தாங்க பார்க்க போறோம். நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போய் இறந்து போனவங்க கல்லறைக்கு மேல டான்ஸ் ஆடுனா என்ன ஆகும்? ஜாலிக்காக கல்லறையில டான்ஸ் ஆடின 3 பேருக்கு அடுத்த சில நாட்கள்ல நடக்கிற திகிலான சம்பவங்கள் தான் 2006ல ரிலீஸ் ஆன தி கிரேவ் டான்சர்ஸ் படத்தோட ஸ்டோரி. வாங்க அந்த திகில் சம்பவங்கள் என்னங்கறத ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நண்பர்களான ஹாரிஸ், சித், கீரா இவங்க 3 பேரும் அவங்களோட இன்னொரு நண்பரான டெவினோட ஃபியூனரல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹாரிஸ் அவனுடைய ஒய்ஃப் ஆலிசனையும் கூட்டிட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிசன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு பொறுமையா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. ஆலிசன் வீட்டுக்கு கிளம்பினதும் ஹாரிஸ், சித், கீரா இவங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சரக்கடிக்கிறாங்க. அப்ப சித், நாம இப்ப டெவினோட கல்லறைக்கு போலான்னு சொல்றோம். அதுக்கு ஹாரிஸ், என்ன விளையாடுறியா? நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், அதுவும் இல்லாம இந்நேரத்துக்கு கல்லறைக்கு போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். அதுக்கு சித், டெவினோட டெட் பாடிய பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் அவன் சாவுக்கு கூட நான் வரல. நான் இப்ப அவன் கல்லறைக்கு போக போறேன், நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்கன்னு அவன் மட்டும் தனியா கல்லறைக்கு கிளம்புறான். சித் அங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஹாரிஸும் கீராவும் அங்க வராங்க. அவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு கையில ஆளுக்கு ஒரு சரக்கு பாட்டிலோட வந்திருக்காங்க. டெவினோட கல்லறைக்கு போய் அவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவாங்கன்னு பார்த்தா செத்தவனுக்கு ஒரு வாய் இவங்களுக்கு ஒரு வாய்னு சரக்கு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 3 பேருக்கும் ஓவர் ஆயிடுது. அப்ப சித் என்ன பண்றான்னா, டெவினோட கலரிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கலரிக்கு மேல ஒரு பிளாக் கார்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து ஹாரிஸ் கிட்டயும் கீரா கிட்டயும் காட்டுறான். ஏய், இங்க பாருங்க, இந்த கார்டுல என்ன போட்டிருக்குன்னு நான் படிக்கிறேன், நீங்க இதை கேளுங்கன்னு அந்த கார்டுல இருக்கிறத சத்தமா படிக்கிறான். ஆடுங்கள், பாடுங்கள், சந்தோஷமா வாழுங்கள், ஒன்றாக கூடி ஆடுங்கள்னு அது ஒரு சடங்குக்கான மந்திரம்னு தெரியாமலேயே சித் குடி போதையில அந்த கார்டுல போட்டிருக்கிற ஒண்ணு விடாம படிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல் மப்ல இருக்கிற 3 பேரும் ஆளுக்கு ஒரு கலரை மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. பொழுது விடியுது. ஆலிசன் ஹாரிஸ்க்காக வீட்டுல காத்துட்டு இருக்கா. என்ன, கீரா கூடவே செட்டில் ஆயிட்டியா? வீட்டுக்கு இப்பதான் வர டைமான்னு கேக்குறா. இங்க பாரு, நேத்து நைட் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனாலதான் வீட்டுக்கு வர முடியலன்னு ஹாரிஸ் நைட் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறான். அதுக்கப்புறம் ஆலிசன் அவளோட பூனைய கையில தூக்கிட்டு கிச்சனுக்கு போறா. அப்ப அந்த பூனை நேரா இருக்கிற ரூமை பார்த்து வினோதமா கத்திக்கிட்டு அவ கையில இருந்து குதிச்சு ஓடிடுது. ஆலிசன், என்னாச்சு இந்த பூனைக்குன்னு திறந்து கிடக்குற அந்த ரூமையே பாக்குறா. அங்க யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. இவ மெதுவா கிட்ட போறா. அப்ப திடீர்னு போன் பண்ணி அடிக்குது. இவ திடுக்குன்னு பயந்து போய் அந்த போனை எடுக்கிறா. ஹலோ ஹலோன்னு கத்துறா. ஆனா போன்ல யாருமே பதில் பேசல. அதுக்கடுத்து 2 வாரம் எந்த விதமான சம்பவமும் நடக்கல. ஒரு நாள் ஹாரிஸ் ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அங்க கீரா இவனுக்கு கால் பண்ணி இருக்கிறதா நோட் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹாரிஸ் கீராவுக்கு போன் பண்றான். ஆனா அவ போன் எடுக்காததால வாய்ஸ் மெயில்ல மெசேஜ் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் அறியாம கண்ணு சொக்குது. அங்க இருக்கிற லைட் தானா அணைஞ்சு எரியுது. கொஞ்ச நேரத்துல ஹாரிஸ் உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒண்ணு வேகமா வந்து அவன் மேல மோதுது. அவன் திடுக்குன்னு எழுந்து பாக்குறான். அங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. சே, அதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கார் பார்க்கிங்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா ஏதோ ஒரு அமானுஷ்யமான குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் ஹாரிஸ் வீட்டுல ஆலிசன் அப்பதான் உள்ள நுழையறா. அவ உள்ள நுழைஞ்சதும் மேல இருந்து ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது. இவ ஹாரிஸ் தான் வந்துட்டான்னு நினைச்சு ஹாரிஸ் ஹாரிஸ்னு கத்துறா. ஆனா எந்த பதிலும் வரல. உடனே இவ மேல போய் பாக்குறா. அங்கேயும் ஹாரிஸ் இல்ல. இவளுக்கு உடனே பயம் அதிகமாயிடுது. அலறி அடிச்சுக்கிட்டு கீழே ஓடி வரா. அப்ப கரெக்டா அங்க ஹாரிஸ் வரான். என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரேன்னு கேட்டதும், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சான்னு ஆலிசன் கேட்கறான். என்னது சத்தமா? என்ன சத்தம்? எனக்கு எதுவும் கேட்கலையேன்னு ஹாரிஸ் சொன்னதும், அன்னைக்கு நான் பார்ட்டியில இருந்து கிளம்பினதும் நீ எங்க போன, என்ன செஞ்சேன்னு சொல்லு, உனக்கும் கீராவுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியான்னு ஆலிசன் கோவமா கேட்கறா. என்னது, எனக்கும் கீராவுக்குமா? எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, தேவையில்லாம அனாவசியமா பேசாதன்னு ஹாரிஸ் சொன்னதும், அப்படின்னா கீரா அன்னைக்கு நைட் எனக்கு ஏன் கால் பண்ணா? நான் பேசுறத அவ கவனிக்கவும் இல்ல, காலையும் பண்ணல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அன்னையில இருந்து நம்ம வீட்டுல ஏதேதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. கதவுல பைப்ல இருந்து எல்லாம் சத்தம் வருது. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹாரிஸ் கிட்ட சொல்லி அழறா. மறுநாள் ஹாரிஸ் கதவை எல்லாம் செக் பண்றான். எல்லாமே நார்மலா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹாரிஸ் ஆலிசன் 2 பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழையுது. ஹாரிஸ் முகத்துக்கிட்ட வருது. உடனே ஹாரிஸ் யாரோ எழுப்பின மாதிரி டக்குன்னு எழுந்துக்கிறான். கீழே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அங்க போய் பாக்குறான். அங்க யாருமே இல்ல. உடனே பக்கத்து ரூம்ல இருந்து சத்தம் வருது. ஹாரிஸ் கையில ஒரு கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு சத்தம் வந்த இடத்துக்கு போய் பாக்குறான். ஆனா அங்கேயும் யாருமே இல்ல. அதே சமயம் ஆலிசன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹாரிஸ் ஹாரிஸ்னு யாரோ ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டதும் ஆலிசன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆவி, ஹாரிஸ் என்ன காதலிக்கிறான், நானும் அவனை ரொம்ப விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு ஆலிசன் கிட்ட வருது. உடனே ஆலிசன் பயத்துல கத்திக்கிட்டே கீழே ஓடுறா. ஹாரிஸ பார்த்ததும் அந்த ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு அழுதுகிட்டே சொல்றா. சரி நீ இரு, நான் போய் பாக்குறேன்னு ஹாரிஸ் மேல போறான். இவ வேணாம் போகாத, எனக்கு பயமா இருக்குன்னு
போகாதன்னு தடுக்கிறா. பயப்படாத, நான் போய் பாக்குறேன்னு ஹாரிஸ் மெதுவா படிக்கட்டுல ஏறி போறான். அப்ப அந்த ரூமோட கதவு தானா திறக்குது. அத பார்த்ததும் ஹாரிஸ்க்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் அப்படியே நின்னுடுறான். அப்ப டம் டம்னு யாரோ கதவை தட்டுறாங்க. ஹாரிஸ் கையில கோல்ஃப் ஸ்டிக்கும் ஆலிசன் கையில ஒரு மரக்கட்டையும் எடுத்துக்கிட்டு மெதுவா கதவு கிட்ட வந்து திறந்து பார்த்தா அங்க 2 போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காங்க. யாரோ போன் பண்ணதால அவங்க அங்க வந்திருக்காங்க. ஆலிசன் அவ வீட்டுல யாரோ ஒரு லேடி இருக்கிறதா சொன்னதை கேட்டு அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் உள்ள போய் செக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு யாரும் வந்த மாதிரி எந்த தடையுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க கிளம்பினதும் ஆலிசன் இதுக்கெல்லாம் காரணம் கீரா தான் சொல்றா. அவ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சொன்னதும் ஹாரிஸ் அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறான். அவளுக்கு நாம 2 பேரும் சந்தோஷமா வாழறது பிடிக்கல, அதனாலதான் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு இதுக்கு முடிவு கட்டுறேன்னு ஹாரிஸை கூட்டிக்கிட்டு நேரா கீரா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறா. ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்த்தோம். கீரா கதவை திறக்காததால பின்பக்கம் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த இடமே கலவரம் நடந்த இடம் மாதிரி இருக்கு. சுவரெல்லாம் பேர்ந்து போய் கொட்டி கிடக்கு. கீழே ஒரே குப்பையா இருக்கு. அதை பார்த்ததும் ஆலிசன் என்ன இந்த இடம் இப்படி இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னு வேற இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஹாரிஸும் ஆலிசனும் கீராவை தேடுறாங்க. அந்த வீடு லைட் எதுவும் ஆன் ஆகாம ஒரே இருட்டா இருக்கு. ஹாரிஸ் டார்ச் அடிச்சு பாக்குறான். அங்க இருக்கிற சுவத்துல ஒரு இடம் விடாம யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. ஹாரிஸும் ஆலிசனும் அதையே விரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப முகமெல்லாம் ரத்த காயத்தோட கீரா அவங்க மேல வந்து விழுறா. அத பார்த்ததும் அதிர்ச்சியில ஹாரிஸ் கீழே போய் விழுறான். உடனே ஆலிசன் கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாரிஸும் ஆலிசனும் டாக்டர் கிட்ட கீராவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் அவ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, அவளை யாரோ ரேப் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. அவ முகத்துல இருந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு ஆலிசன் கேக்குறா. அது பல் தடம், யாரோ அவளை பல்லால கடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் நீ இங்கேயே இரு, நான் சித்துக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு வெளியில போய் சித்துக்கு கால் பண்றான். ஆலிசன் மட்டும் அந்த இடத்துல தனியா நின்னுட்டு இருக்கா. அவ எதிர்க்க ஒரு காலி ஸ்ட்ரெச்சர் இருக்கு. அப்ப யாரோ ஒரு லேடி ஏதோ பேசுற மாதிரியும் கூப்பிடுற மாதிரியுமே இருக்கு. இவ சுத்தி முத்தி பாக்கறா. அப்ப முதல்ல காலியா இருந்த ஸ்ட்ரெச்சர் இப்ப பாக்கும்போது அதுல ஒரு டெட் பாடி துணி போட்டு மூடி வச்சிருக்கு. இவ பயத்தோட கிட்ட போய் பாக்கறா. அப்ப திடீர்னு அந்த டெட் பாடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வழியுது. என்ன காப்பாத்துங்கன்னு யாரோ வழியில துடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவ பயத்தோடவே கிட்ட போறா. ஸ்ட்ரெச்சர்ல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருக்கு. டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க, இங்க ஒருத்தருக்கு நிறைய ரத்தம் போகுதுன்னு கத்துறா. அப்ப அந்த டெட் பாடி மெதுவா எழுந்து உட்கார்ந்து இவ கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு. இவ பயங்கரமா கத்திக்கிட்டே கைய உதறா. இவ கத்துற சத்தம் கேட்டு ஹாரிஸ் அங்க ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். இங்க யாரோ படுத்துட்டு இருந்தாங்க, அவங்க உடம்பெல்லாம் ரத்தமா வழிஞ்சுதுன்னு அழுதுகிட்டே சொல்றா. ஆனா ஹாரிஸ் அங்க பாக்கும்போது ஸ்ட்ரெச்சர்ல யாருமே இல்ல. சரிவா நாம இங்க இருந்து போவோம்னு ஹாரிஸ் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல ஹாரிஸும் ஆலிசனும் சித்து வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவனோட நிலைமையும் இவங்கள மாதிரி தான் இருக்கு. ஆனா சித்து என்ன பண்றான்னா பாராநார்மல் பத்தி ரிசர்ச் பண்ற வின்சென்ட் பிரான்சிஸ்ங்கிற 2 பேரை வீட்டுக்கு வர வச்சிருக்கான். அவங்க 2 பேர்கிட்டயும் ஹாரிஸையும் ஆலிசனையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவங்க கிட்ட ஆலிசன் எங்க வீட்லயும் இதே மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கிறதா சொல்றா. என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கன்னு வின்சென்ட் சொன்னதும் ஆலிசன் பேச ஆரம்பிச்சதும் அத வீடியோவா ரெக்கார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல சத்தம் மட்டும்தான் கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் அதை ஒரு தடவை நேர்லயே பார்த்தேன்னு சொல்றா. உடனே வின்சென்ட் நீங்க அந்த ஆத்மாவை நேரடியா பாத்தீங்களான்னு கேக்குறான். ஆமா, அந்த ஆத்மா என்னோட ரூமுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. நான் முதல்ல அதை கீரான்னு தான் நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அது கீரா கிடையாதுன்னு. அந்த ஆத்மா இன்னும் எங்க வீட்டுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அப்ப வின்சென்ட் உங்க ஃப்ரெண்ட் சித்துவுக்கும் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனாலதான் அவர் எங்களை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்றோம். சரி, 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டதும் நாங்க 3 பேரும் எங்க ஃப்ரெண்டோட ஃபியூனரலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து சிமெட்ரிக்கு போனோம்னு ஹாரிஸ் சொல்றான். உங்க ஃப்ரெண்ட் கீராவும் சிமெட்ரிக்கு வந்திருந்தாளான்னு வின்சென்ட் கேட்டதும் ஆமா, அவளும் எங்க கூட வந்திருந்தான்னு சொல்றான். அங்க என்ன நடந்துச்சுன்னு வின்சென்ட் கேட்டதும் எதுவும் நடக்கலன்னு ஹாரிஸ் சொல்றான். அதுக்கு சித் அவங்க கிட்ட எதுவும் மறைக்க வேணாம், நடந்ததை சொல்லிடலாம்னு சொல்றான். உடனே ஹாரிஸ் போதையில கலரை மேல பிஸ் அடிச்சேன், அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் கலரை மேல டான்ஸ் ஆடணும்னு சொன்னதும் ஆலிசன் என்ன சொல்றீங்க, கலரையில இதெல்லாமா பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சிட் இப்ப என்ன பண்றது, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், நாங்க என்ன வேணும்னா பண்ணோம்னு ஆலிசன் கிட்ட சொல்றான். அதோட கலரையில ஒரு கார்டை எடுத்து படிச்சதையும் சித் வின்சென்ட் கிட்ட சொல்றான். அதே சமயம் அங்கே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஒரு நர்ஸ் கீராவை பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு போறா. உள்ள போய் பார்த்தா கீராவை காணோம். மேடம், கீரா மேடம்னு நர்ஸ் கூப்பிடுறா. அப்ப கட்டிலுக்கு அடியில யாரோ மூச்சு விடுற சத்தம் கேக்குது. நர்ஸ் மெதுவா கட்டிலுக்கு அடியில குனிஞ்சு பாக்குறா. கீரா கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு அவன் இங்கதான் இருக்கான், நீங்க இருந்து போயிடுன்னு சொல்றா. யாரு மேடம் இருக்காங்க, நீங்க வெளியில வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நர்ஸ் அவ கையை பிடிக்கிறா. என்ன தொடாத, யாராவது என்ன தொட்டா அவனுக்கு கோபம் வரும்னு சொல்றா. நீங்க யார சொல்றீங்கன்னு அந்த நர்ஸ் ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்குறா. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அவளை தூக்கி கடாசு.
உரசுது. கீரா அவளை ஒண்ணும் செய்யாத, அவளை விட்டுடுன்னு கத்துறா. ஆனா அந்த ஆவி நர்ஸ் அந்த ரூமுக்கு வெளியே தூக்கி போடுது. அந்த நர்ஸ் அங்க இருக்கிற கண்ணாடி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து விழறா. அதோட அந்த ஆவி கீராவையும் முடிய பிடிச்சு தரதரன்னு இழுக்குது. அவ வலியில பயங்கரமா கத்துறா. ரூமுக்கு வெளியே விழுந்த நர்ஸ் ஒரு பக்கம் வலியில துடிக்கிறா. மறுநாள் வின்சென்டோட இடத்துக்கு அவங்க எல்லாருமே போறாங்க. அங்க பிரான்சிஸ் சீட்டு படிச்ச பிளாக் கார்டு பத்தி சொல்றா. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கல்லறையில டான்ஸ் ஆடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு சடங்கு மாதிரி. நீங்க கார்டை தவறுதலா படிச்சு தீய ஆவிகளை எழுப்பி விட்டு இருக்கீங்க. பௌர்ணமி முடியறதுக்குள்ள அது உங்களை பழி வாங்கியே தீரும்னு சொல்றா. ஏற்கனவே 3 வாரம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதனால என்ன நீங்க அந்த கல்லறைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்ய முடியும்னு வின்சென்ட் சொல்றான். அதுக்கப்புறம் ஹாரிஸும் சிட்டும் அந்த கல்லறைக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க டான்ஸ் ஆடின இடத்த காட்டுறாங்க. அதை பார்த்ததும் பிரான்சிஸ், என்ன விளையாடுறீங்களா? இந்த இடத்துல டான்ஸ் ஆடுனீங்க? இந்த இடம் சமூகத்துல ஒதுக்கப்பட்டவங்களும் குற்றவாளிகளையும் புதைக்கிற இடம். இங்க போய் டான்ஸ் ஆடுனீங்கன்னு திட்டுறா. அதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த இடத்துல டான்ஸ் ஆடணும்னு ஹாரிஸ் அந்த கல்லறைகளை காட்டுறான். கீரா எங்க ஆடுனான்னு வின்சென்ட் கேட்டதும், இதோ இங்கதான்னு ஹாரிஸ் காட்டுன கல்லறையை பார்த்ததும் வின்சென்ட், உங்க ஃப்ரெண்டு பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து கீரா, ஹாரிஸ், ஆலிசன், சிட் இவங்க 4 பேரையும் வின்சென்ட் அவரோட இடத்துக்கு வர சொல்றாரு. இவங்க 3 பேரும் யாரோட கல்லறையில டான்ஸ் ஆடுனாங்களோ அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ வின்சென்ட் சொல்றாரு. கீராவை துரத்துறது ரேபிஸ்ட் அண்ட் சீரியல் கில்லரா இருந்தவனோட ஆவி. ஹாரிஸ் வீட்டில் இருக்கிற ஆவி காதலனையும் அவனோட மனைவியையும் கோடாரியால வெட்டி கொன்ன மனநோயாளி நர்ஸோட ஆவி. சித்துக்கு தொல்லை கொடுக்கிற ஆவி. சொந்த வீட்டுக்கே தீ வச்சு குடும்பத்தையே கொலை பண்ண ஒரு சின்ன பையனோட ஆவி. நீங்க மோசமான ஆத்மாக்களோட கல்லறையில 3 பேரும் டான்ஸ் ஆடி இருக்கீங்க. அதுங்க உங்களை சும்மா விடாது. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றோம். அது என்ன வழின்னா, இறந்தவங்களோட கல்லறைக்கு போய் அவங்க டெட் பாடியை தோண்டி எடுத்து வேற இடத்துல புதைக்கணும். இதை மட்டும் சரியா செஞ்சுட்டா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம்னு வின்சென்ட் சொல்றோம். அவங்களும் வின்சென்ட் சொல்றதை செய்யறதுக்காக கல்லறைக்கு போய் யார் யார் எந்தெந்த கல்லறை மேல டான்ஸ் ஆடுனாங்களோ அந்த கல்லறைய தோன்றாங்க. அப்ப வின்சென்ட் ஆளுக்கு ஒரு கோணி பைய கொடுத்து ஒரு எலும்பு கூட விடாம எல்லாத்தையும் இந்த பைக்குள்ள போடுங்கன்னு சொல்றான். அவன் சொன்னபடி முதல்ல கீரா கோணி பைக்குள்ள சிதைஞ்சு போயிருக்கிற சீரியல் கில்லரோட எலும்பு துண்டுகளை எடுத்து போடுறா. அடுத்ததா ஹாரிஸ் சவப்பெட்டியை திறக்கிறான். அதுல அந்த கொலகார நர்ஸோட டெட் பாடி பாக்குறதுக்கே ரொம்ப கோராமையா இருக்கு. ஹாரிஸ் அதை பார்த்ததும் மிரண்டு போறான். அப்ப திடீர்னு அந்த எலும்பு கூடு எழுந்து உட்கார்ந்து ஹாரிஸை கடிக்க வருது. அதே சமயம் கீரா எலும்புகள் போட்டு இருக்கிற மூட்டையை தூக்கி வெளியே போடுறா. அந்த குழிக்குள்ள இருந்து மேலையும் ஏறிடுறா. அப்ப திடீர்னு அந்த சவப்பெட்டியில இருந்து அவளை யாரோ இழுத்து கீழே தள்ளுறாங்க. அவ மேல இருந்து சவப்பெட்டிக்குள்ள விழுந்ததும் அந்த பெட்டி தானா மூடிடுது. அவ உள்ள மாட்டிக்கிட்டு பயங்கரமா கத்துறா. அந்த சவப்பெட்டி மண்ணுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா புதைஞ்சுக்கிட்டே போகுது. கீரா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. சத்தம் கேட்டு வின்சென்ட் அவளை காப்பாத்த ஓடி வர. அதே சமயம் சித் எலும்பு மூட்டையை தூக்கும் போது மூட்டை சவப்பெட்டிக்குள்ள மாட்டிக்குது. இவன் அதை பிடிச்சு இழுக்கிறான். அவனோட காலம் அந்த மூட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சவப்பெட்டி திடீர்னு எரிய ஆரம்பிக்குது. உடனே அவனும் யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறான். அவன் கத்துறத கேட்டதும் பிரான்சிஸ் அவனை காப்பாத்துறதுக்காக வரா. அவ கிட்ட வரதுக்குள்ள சித்தோட கால்ல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. பிரான்சிஸ் எப்படியோ மண் அள்ளி போட்டு சித்தோட கால்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை அணைக்கிறா. அங்க வின்சென்ட் கீராவை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா சவப்பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹாரிஸ் அந்த எலும்பை கூட துண்டு துண்டா உடைச்சி கால்ல மிதிச்சு தூள் தூள் ஆக்கிட்டு வெளியே வந்து அவனும் வின்சென்ட் கூட சேர்ந்து கீராவை காப்பாத்துறதுக்காக அந்த சவப்பெட்டியை உடைக்கிறான். வின்சென்ட், ஹாரிஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா அந்த சவப்பெட்டியை கையாலே உடைச்சு கீராவை வெளியே தூக்குறாங்க. அப்ப ஆலிசன் யாரோ வராங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. அதுக்கப்புறம் வின்சென்ட் அந்த எலும்பு மூட்டைகளை கையில எடுத்துக்கிட்ட பிறகு அங்கிருந்து எல்லாரும் கார்ல கிளம்புறாங்க. அதுக்கடுத்து எடுத்துட்டு வந்த எலும்பு மூட்டைகளை வேற ஒரு இடத்துல 3 குழிகள் தோண்டி அதுல ஆளுக்கு ஒரு மூட்டையை போட்டுட்டு வின்சென்ட் ப்ரே பண்ண பிறகு அந்த குழிகளை மூடுறாங்க. அப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வராதான்னு ஹாரிஸும் கிராவும் வின்சென்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, எல்லாம் முடிஞ்சது, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லன்னு வின்சென்ட் சொல்றான். எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹாரிஸ், ஆலிசன் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒருவித பயத்தோடயே போறாங்க. ஆனா அங்க எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இனி எந்த பயமும் இல்லன்னு ஹாரிஸும் ஆலிசனும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆலிசன் ஹாரிஸ் மேல கைய போட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப கதவு திறக்கிற சத்தம் கேட்டு ஹாரிஸ் திடுக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா ஆலிசன் குளிச்சுட்டு தலைய தொடச்சுக்கிட்டே வரா. ஆலிசன் அங்க இருக்கான்னா அப்ப என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பயத்தோட பாக்குறான். பார்த்தா அந்த நர்ஸோட ஆவி பார்க்கவே கொடூரமா அவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கு. இவன் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். அந்த கோர உருவத்தை பார்த்துட்டு ஆலிசன் பயங்கரமா கத்துறா. அந்த ஆவி ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியே போயிடுது. கண்ணாடி துண்டுகள் எல்லாம் ஹாரிஸ், ஆலிசன் மேல தெரிக்குது. அப்ப பார்த்து போன் ரிங் ஆகுது. ஹாரிஸ் போன் எடுத்து பேசுறான்.
போன்ல விஷயத்தை கேள்விப்பட்டதும் 2 பேரும் அவசரமா சித் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா சித் ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க அவங்க கிட்ட போனதும் ஆக்சிஜன் மாஸ்க எடுத்துட்டு அதுங்க இன்னும் நம்மள விடலன்னு சொல்றான். அடுத்த சீன்ல இவங்க 4 பேரும் வின்சென்ட் வீட்டுக்கு போறாங்க. வின்சென்ட் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம், எலும்புகளை வேற இடத்துல புதைச்சா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க, அதையும் செஞ்சோம். ஆனா அதுங்க முன்ன விட இப்ப ரொம்ப கோபமா இருக்குன்னு சித் கேட்டதும் இப்படி நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்கன்னு பிரான்சிஸ் அவங்கள உள்ள கூப்பிடுறா. அப்ப ஹாரிஸ் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறோம். உடனே வின்சென்ட் எங்க போறீங்க ஹாரிஸ்னு கேட்டதும் ஹாரிஸும் சித்தும் திரும்பி பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க தனியா இருக்க கூடாது ஹாரிஸ்னு வின்சென்ட் சொல்றதை கேட்டதும் ஆலிசனும் கீராவும் அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாரிஸும் சித்தும் வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க கிட்ட பிரான்சிஸ் இன்னைக்கு அந்த ஆவிங்க கோபமா இருக்கு, இந்த ராத்திரியை நாம தாண்டிட்டோம்னா நாளைக்கு நாம என்ன பண்றதுன்னு பாக்கலாம்னு சொல்றா. உடனே ஹாரிஸ் என்னாலலாம் இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு மறுபடியும் தகராறு பண்றான். அப்ப கீராவும் சித்தும் அவனை அங்கேயே இருக்க சொல்றாங்க. அதுக்கு ஹாரிஸ் என்னால ஆலிசன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு கீரா ஏன் நீ இதெல்லாம் செய்யறது அவளுக்காக தான் நான் நக்கலா கேக்குறா. இங்க பாருங்க இதுல என்னையும் இழுக்குறீங்க, நீங்க போய் டான்ஸ் ஆடிட்டு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்களான்னு ஆலிசன் கோபமா சொல்றா. அதை கேட்டு டென்ஷன் ஆன சித் என்ன நீ நாங்க மட்டும்தான் அங்க போய் டான்ஸ் ஆடுன மாதிரியே பேசுற, உன் புருஷன் கூட தான் போதையில டான்ஸ் ஆடுனது மட்டும் இல்லாம 2 பேரும் கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஹாரிஸ போட்டு கொடுத்துடுறான். அவன் சொல்றதை கேட்டதும் ஆலிசன் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு கீராவை தனியா கூட்டிட்டு போறா. அப்ப ஹாரிஸ் ஏண்டா மடையா அவகிட்ட எதை சொல்றதுன்னு உனக்கு விவஸ்தையே கிடையாதான்னு திட்டுறான். அதுக்கு சித் பின்ன என்னடா நீ என்னவோ நல்லவ மாதிரியும் நாங்க எல்லாம் கெட்டவ மாதிரி உன் பொண்டாட்டி பேசுறா, அதை பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியான்னு அவனும் கோபமா பேசுறான். இப்படியே வாக்குவாதம் முத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் கீராவும் ஆலிசனும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூம் கதவு தானா மூடுது. உடனே கீரா ஆலிசன் கிட்ட நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்றா. அது இங்க வந்துருச்சான்னு ஆலிசன் கேட்கும்போது அவ எகிரி போய் வேறா. அங்க வின்சென்ட் ஓடி வந்து நெருப்பு அணைக்கிறான். நெருப்பு அணைஞ்சதும் அந்த இடத்துல எழுத்துக்கள் தெரியுது. எல்லாரும் நிமிந்து என்ன எழுதிருக்குன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல நீ அமைதியா ஓய்வெடுன்னு போட்டு இருக்கு. அது ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இவங்க ஒருத்தர் திகிலா பாத்துட்டு இருக்கும் போதே ஆலிசன் கீரா எங்கேயோ ஓடிட்டான்னு சொல்றா. உடனே பிரான்சிஸ் அங்க இருக்கிற கேமராவுல பாக்குறா. கீரா மாடிப்படி மேல ஓடிக்கிட்டு இருக்கா. அத பார்த்ததும் எல்லாருமே மாடிக்கு ஓடுறாங்க. மாடியில ஓடிட்டு இருக்க கீரா அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அப்ப அந்த ரூம சுத்தி பாக்குறா. அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு. அங்க யாரோ கோவமா மூச்சு விடுற சத்தம் கேக்குது. இவ மெதுவா நகர்ந்து போய் உள்ள பாக்குறா. அங்க இருட்டுல ஒரு உருவம் தெரியுது. இவ பயத்தோட அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கில்லரோட ஆவி பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா அவ கிட்ட நடந்து வருது. இவ உடனே என்னை விட்டுடு, ஏன் இப்படி தொந்தரவு பண்றேன்னு கத்துறா. உடனே இவ கணத்துல பலார்னு அற விழுது. கீராவை அந்த ஆவி தாறுமாறா தூக்கி அடிக்குது. அவ அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே போய் விழறா. அதுக்கப்புறம் கீரா அப்படியே மேல அந்தரத்துல மிதந்துட்டு இருக்கா. என்னை விட்டுடு வேண்டாம் பிளீஸ்னு கத்துறா. கீரா கத்துற சத்தம் கேட்டு ரூமுக்கு வெளியே சித்தும் ஹாரிஸும் கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. கதவை திறந்து முதல் ஆளா ஹாரிஸ் உள்ள வந்து பார்த்தா அங்க கீரா மேல அந்தரத்திலேயே மிதந்துட்டு இருக்கா. அந்த ஆவி கண்ணாடி துண்டால அவ கழுத்தை கட் பண்ணுது. ஹாரிஸ் வேண்டாம்னு கத்துறான். ஆனா கீராவோட கழுத்து கட்டாகி ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அவ பொத்துன்னு கீழே விழறா. உடனே எல்லாரும் அவகிட்ட ஓடி வராங்க. ஹாரிஸ் ரத்தம் நிறைய போகுதுன்னு கீரா கழுத்துல அவளோட துணி எடுத்து கட்டுறா. அங்கிருந்து கீராவை சீட்டு தூக்கிட்டு கீழே போய் பிரான்சிஸ கதவை திறக்க சொல்றான். அவ கதவை திறக்க போறா. வெளியே யாரோ கதவை டம்முன்னு தட்டுறாங்க. பிரான்சிஸ் பயந்து போய் பின்னாடி வரா. கதவை திறன்னு சொல்றீங்களன்னு சீத்து கத்துனதும் மறுபடியும் கதவை திறக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்குது. மேல இருக்கிற பொருள் எல்லாம் கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாமே அமைதியா ஆகுது. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் மெதுவா கதவை திறக்கிறா. கதவை திறந்து பார்த்தா கதவை ஒட்டினா மாதிரி கிரில் கேட் போட்டு வச்சிருக்கு. இந்த கிரில் கம்பி எல்லாம் எப்படி இங்க வந்ததுன்னு பிரான்சிஸும் வின்சென்ட்டும் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கதவுல மட்டும் இல்லாம அந்த பில்டிங் மொத்தமும் கிரில் கம்பி சுவத்துல இறுக்கி வேலி போட்ட மாதிரி இருக்கு. அத பார்த்ததுமே வின்சென்ட்டுக்கு புரிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிடுச்சு, இனி யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கீராவை சோஃபால படுக்க வைக்கிறாங்க. அப்ப வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ஆலிசன் கேட்டதும் வின்சென்ட் வீட்டுல இருக்கிற ஜன்னலை கூட திறக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப பிரான்சிஸ் எங்கன்னு வின்சென்ட் அவளை தேடி போறான். பிரான்சிஸ் அவளோட ரூம்ல எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. வின்சென்ட பார்த்ததும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா. பிரான்சிஸ் இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நீ ஏன் வருத்தப்படுற, அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும்ல, அதனால நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லன்னு வின்சென்ட் சொன்னதும், இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு பிரான்சிஸ் ஒரு குண்டை தூக்கி போடுறா. அப்ப அங்க வர ஹாரிஸ்
சொல்லு, எங்க கிட்ட எதை மறைச்சேன்னு கோவமா கேக்குறான். அப்ப பிரான்சிஸ், நம்ம ஆராய்ச்சிக்கு உதவும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு ஒரு பெட்டியை திறந்து காட்டுறா. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்க புதைச்ச டெட் பாடிஸோட 3 மண்டை ஓடுகளையும் இவ பத்திரமா எடுத்து வச்சிருக்கா. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே வின்சென்ட், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, இப்படி செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கோவமா கேக்குறான். என்ன மன்னிச்சிடுங்க வின்சென்ட், எவிடன்ஸ்க்காக இதை நான் எடுத்து வச்சிருந்தேன், அது என்னோட தப்புதான்னு அழறா. அதை கேட்டதும் ஆலிசன் அவ கணத்திலே ஒண்ணு வைக்கிறா. ஆலிசன் கிட்ட வாங்கினதும் அவ அழுதுகிட்டு, இந்த வீட்டுக்கு வெளியே தானே அந்த பாடிகளை புதைச்சோம், இதையும் அதோடு சேர்த்து புதைச்சிடலாம்னு சொல்றான். அதான் நாம உள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி வெளியே போறதுன்னு ஆலிஸ் கேக்குறான். அது எனக்கு தெரியாது, ஆனா உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் இதை செய்யல, எவிடன்ஸ்க்காக தான் இதை செஞ்சேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆலிஸ், ஆலிசன், சிட் இவங்க 3 பேரும் கிரில் கம்பியை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஜன்னலை திறக்க பாக்குறாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. அப்ப அங்க வர வின்சென்ட், சாரி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றான். அப்ப சிட், நாங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, இன்னும் 1 மணி நேரத்துல பொழுது விடிய போகுது, அதுக்குள்ள நாம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது உருப்படியா வழி இருந்தா சொல்லுங்கன்னு சிட் வின்சென்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்த சுத்தி மின்னல் வெட்டுது. அப்ப வின்சென்ட், வாங்க நாம இந்த வெளிச்சத்திலேயே ஏதாவது வழி கிடைக்குதா பாக்கலாம்னு கையில டார்ச் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அங்கிருந்து வெளியே போறாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரும்போது சோஃபால படுக்க வச்சிருந்த கீராவை காணோம். அவளை இங்கதானே படுக்க வச்சோம், கதவை கூட லாக் பண்ணிட்டு தான் வந்தேன்னு ஆலிஸ் சொல்றான். அப்ப ஆலிசன் டார்ச்சை கீழே அடிச்சு பாக்குறா. அங்க கீரா நடந்து போன கால் தடம் ரத்தத்தாலேயே தெரியுது. இவங்க அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கீராவை தேடி போறாங்க. அப்ப திடீர்னு பியானோ வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த பியானோ சத்தம் வருதுன்னு பார்த்தா கீரா பியானோவை வாசிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சிட், கீரா செத்துட்டான்னு சொல்றான். வின்சென்ட்டும், ஆமா கீரா செத்துட்டான்னு சொன்னதும், அப்ப எப்படி அவ பியானோ வாசிச்சிட்டு இருக்கான்னு ஆலிசன் கேக்குறா. அப்ப ஹாரிஸ் மெதுவா கீரா கிட்ட போறான். வேணாண்டா, இது எனக்கு நல்லதா படலன்னு சிட் சொல்றான். ஆனா அவன் காதலியே வாங்காம கீரா கிட்ட போய் குரல் கொடுக்கறான். அப்ப கரக்குன்னு ஒரு சவுண்டோட கீரா திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல கீராவே இல்ல. அந்த கொலைகார நர்ஸோட ஆவி கொடூரமா பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஆவியை கிட்ட பார்த்ததும் ஹாரிஸ் ஷாக் ஆகுறான். ஆவி கிட்ட இருந்து ஒரே அடி அவன் எகிரி போய் விழுறான். அடுத்ததான் அந்த ஆவி ஆலிசனை அடிக்க ஆரம்பிக்குது. வின்சென்ட், சிட், ஹாரிஸ் 3 பேரும் அந்த ஆவியை அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க தான் அதுகிட்ட இருந்து உதவாங்கறாங்க. ஒரு வழியா போராடி வின்சென்ட்டும் ஹாரிஸும் அந்த ஆவியை ஆலிசன் கிட்ட இருந்து பிடிச்சு தூக்குறாங்க. உடனே பிரான்சிஸ் ஆலிசனை அங்கிருந்து இழுக்கிறா. அப்ப அந்த ஆவி ஹாரிஸையும் வின்சென்ட்டையும் கீழே தள்ளிட்டு கையை நீட்டினா வெளியே இருக்கிற கோடாரி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கைக்கு வருது. உடனே எல்லாரும் வெளியே ஓட பாக்குறாங்க. ஆனா அந்த ரூமோட டோர் வெளியே லாக் ஆகி இருக்கு. அந்த ஆவி வேற கையில கோடாரியோட இவங்களை வெட்டுறதுக்கு ரெடியா அந்தரத்துல மிதந்துகிட்டே வருது. இவங்க எல்லாரும் பக்கத்து ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹாரிஸ், இங்க என்ன நடக்குதுன்னு வின்சென்ட் கிட்ட கேக்குறான். அதான் எனக்கும் புரியலன்னு வின்சென்ட் சொல்றதை கேட்டு, யோ என்னையா எதுவும் புரியலன்னு சொல்ற, நீ தானே இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்னு சித்து கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த பொருள் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்க எல்லாரும் ஆவி இருந்த ரூமுக்கே மறுபடியும் போறாங்க. ஆலிசன் கையில மண்டையோடு இருக்கிற மூட்டைய கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கா. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆவியை காணோம். அது போயிடுச்சு போலன்னு பிரான்சிஸ் சொல்லும் போது மேல இருந்து ஒரு கடப்பாரை வந்து அவன் முதுகுல குத்துது. பிரான்சிஸ் கத்திக்கிட்டே கீழே விழுறான். எல்லாரும் மேல நிமிந்து பாக்குறாங்க. அங்க அந்த ஆவி அந்தரத்துல மிதந்துட்டு இருக்கு. உடனே ஹாரிஸ் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அப்ப டக்குன்னு டோர் ஓபன் ஆகுது. எல்லாரும் அங்கிருந்து ஓடுறாங்க. ஹாரிஸும் ஆலிசனும் ஒரு இடத்துல கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. சித் இன்னொரு ரூமுக்குள்ள போய் பாக்குறான். அந்த ரூமை பார்த்ததும் அவனுக்கு அவனை துரத்துற சின்ன பையனோட ஆவி அந்த இடத்துல இருக்குமோன்னு தோணுது. உடனே வீடியோ கேமராவை ஆன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த ரூம் அந்த சின்ன பையனோட ரூம் மாதிரியே இருக்கு. உடனே சித் வெளியே போக பாக்குறான். ஆனா டோரை திறக்க முடியல. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறான். சத்தம் கேட்டு ஹாரிஸும் வின்சென்ட்டும் அந்த ரூம் கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. உள்ள சித் கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த சின்ன பையனோட ஆவி அங்க நின்னுட்டு இருக்கு. இவன் பயந்து போய் யாராவது காப்பாத்துங்கன்னு பலமா கதவை தட்டுறான். ஆனா அந்த ஆவி அந்த ரூமை கொளுத்திட்டு எரிஞ்சுக்கிட்டே சித்து கிட்ட வருது. சித்து கிட்ட வந்ததும் அவன் உடம்புலயும் நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. சித்து பயங்கரமா கத்துறான். அதுக்கப்புறமா டோர் ஓபன் ஆகுது. ஆனா அங்கிருந்து நெருப்பு ஜுவாலை பயங்கரமா வீசுது. அந்த நெருப்புல இருந்து சித்த அவங்களால காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த இடம் முழுக்க தீ பரவுது. ஹாரிஸும் ஆலிசனும் அங்கிருந்து ஓடுறாங்க. ஹாரிஸ் வின்சென்ட்டை கூப்பிடுறான். ஆனா அவனால அந்த இடத்துல இருந்து வர முடியல. நாம போகலாம் வான்னு ஆலிசன் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு கையில மண்டையோட இருக்கிற மூட்டையோட ஓடுறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஜன்னலை திறந்து பார்த்தா அது ஓபன் ஆகுது. நீ இங்க இருந்து குதி, நான் பின்னாடியே வரேன்னு ஹாரிஸ் சொல்றான். இவ வேணாம், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றான். அப்ப ஹாரிஸ் பின்னாடியே அந்த நர்ஸோட ஆவி வந்து நிக்குது. அதுக்கப்புறம் ஆலிசன் கீழே குதிச்சதும்
ஹாரிஸ் கையில கோடாரியோட இருக்கிற அந்த ஆவி கூட சண்டை போடுறான். கடைசியா ஹாரிஸ் அந்த ஆவியோட மண்டையோட எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே ஓடுறான். ஆனா அந்த பேய் அசால்ட்டா பறந்துகிட்டே வருது. இவனை அடிச்சு கீழே தள்ளி கோடாரியால வெட்ட போகுது. அப்ப ஆலிசன் ஜீப்பை ஓட்டிட்டு வந்து அந்த ஆவி மேல இடிச்சிட்டு வா போகலாம்னு ஹாரிஸை காப்பாத்தி கூட்டிட்டு போறா. இவங்க வெளியே போன பிறகும் அந்த ஆவி விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு மண்டை ஓட்ட புதைக்கலாம்னு பார்த்தா அந்த ஆவி ஹாரிஸை அலைக்கா தூக்கிட்டு அப்படியே பறகுது. ஹாரிஸை காப்பாத்துறதுக்காக கிட்ட போற ஆலிசன் எகிரி போய் விழுறா. அவ கையில இருந்த மண்டையோடு ஒரு பக்கம் போய் விழுது. அந்த ஆவி ஹாரிஸை மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்ப கரெக்டா அங்க வர வின்சென்ட் அந்த மண்டை ஓட்டை எடுத்து பழத்துல போட்டுட்டு நரகத்துல போய் சேருன்னு சொல்றான். அப்ப அந்த ஆவி அங்க இருந்து மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் வின்சென்ட்டும் ஆலிசனும் சேர்ந்து மண்ணுக்குள்ள புதைஞ்ச ஹாரிஸை காப்பாத்துறாங்க. மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வர ஹாரிஸ் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறான். அதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேவ் டான்சர்ஸ் படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.